ஹலோ ஹாய். இப்போ நம்ம வந்து மணி மேக்கிங் மணி சீரிஸோட ஆடியோ பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்கோம். இது வந்து ஜஸ்ட் ஆடியோ மட்டும்தான் இருக்கும். இந்த பாட்காஸ்ட் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் டைம் ரொம்ப சேவ் ஆகாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹெட்செட்டை மட்டும் மாட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம பணத்தை வந்து செலவு பண்ணாமல் இருக்கலாம், தேவைக்கு மட்டும் செலவு பண்ணி மீதி காசை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் சொல்கிறது வந்து இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு வந்து தெரியல. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கமிட்மெண்ட்ஸ் எப்படி அப்படிங்கிறத, இப்போ உங்களுக்கு சேலரி வந்து 1ஆம் தேதி டே 1 வந்து உங்களுக்கு ஒரு சேலரி வருதுன்னா, அந்த சேலரி அப்போயே நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் போடுங்க. எனக்கு மாதம் 10,000 அங்கே போகுது, 10,000 இங்கே போகுதுன்னு ஒரு பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போட்டுட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் பண்ணுங்கள். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, எஃப்டி எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட் ஹேபிட் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வரும். அப்படி 3 மாதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 4வது மாதம் உங்களுக்கு சேலரி வரப்போ அந்த எவ்வளோ நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் மாதம் கடைசியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து சேலரி வந்தோடனே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் சேலரி நமக்கு பணம் வந்தோடனே அந்த பணத்தை நமக்கு செலவுக்கு கொடுக்காம, இல்லை நம்ம எக்ஸ்பென்ஸ்க்கு கொடுக்காம, நம்ம வந்து அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ்க்கு இல்லை இன்வெஸ்டிங்கு கொடுத்துட்றோம். அப்போ தான் வந்து பணம் நம்ம கைக்கு வந்த உடனே நமக்கு செலவு பண்ணணுங்கிற மனப்பான்மை வராமல் நம்ம சேவ் பண்ணணுங்கிற மனப்பான்மை வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பணத்தை சேமிக்க ஹேபிட் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணலாம். ஸோ நீங்களே வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம், சேர்த்த பணம் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டேட்டாவோ ஒரு எக்ஸலோ நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ப்ளஸ் மைனஸ் எவ்வளோன்னு இருக்கும். அப்போ அதேமாரி ஒரு சில டைம் வந்து பணம் வந்து மைனஸ்லேயே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் பணத்தை வளர்கிறதுக்கான டைம் நீங்கள் கொடுக்கணும். அப்போ டைம் கொடுத்தா தான் பணம் வந்து குரோ ஆகும். ஸோ அதுக்கான பேஷன்ஸ் நமக்கு வேணும். அந்த பேஷன்ஸுக்கும் டைமும் எப்படி பணத்தை குரோ பண்ணுங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பணத்துக்கு டைமும் கொடுத்தா தான் பணம் வந்து நமக்கு நல்லா குரோவாக ஆகுமே. ஸோ அதுக்கு வச்சு நம்ம ஹேபிட் கொண்டு வரணும். அந்த ஹேபிட் வந்து நமக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு மோட்டிவ் இருக்கணும். நம்ம வந்து இப்போ டெய்லி ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுவோம். மாதம் நியூ இயர் அன்றைக்கி ஜாயின் பண்ணுவோம். ஒரு 10 நாள் போயிட்டு உடம்பு வலிக்குன்னு போக மாட்டோம். ஆனால் ஒரு சில பேர் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு செயலை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த செயலுக்கான பர்பஸும் மோட்டிவ் இருந்தால் பண்ணிக்கிட்டே இருப்போம். சண்டே ஆனால் தூங்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஏன்னா இதுவே வந்து நம்ம கிரிக்கெட் ஆட போகிறோன்னா பேட் எடுத்துக்கிட்டு ஓடுவோம். இல்லை ஒரு பைக் ரைடு போகிறோன்னா நம்ம கிளம்புவோம். நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறப்ப நம்ம டைமையும் பார்க்க மாட்டோம், வாட்சிங் எதையுமே பார்க்க மாட்டோம். நம்ம பாட்டு பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை நம்ம கணக்கு வைக்கக்கூடாது. கரெக்டான ஸ்டாக்ஸ் இல்லை கரெக்டான எஃப்டி அதே மாதிரி இதுதான் கரெக்டுன்னு நம்ம எது சூஸ் பண்ணுறோமோ அதில் போட்டு நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கணும். அதை வந்து ஜஸ்ட் 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு மட்டும் எடுத்து நம்ம வந்து அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி, இல்லை இந்த என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணணும். இல்லைனா நமக்கு என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் மாறி இருக்குது, இல்லை மேனேஜ்மெண்ட் யார் மாறி இருக்காங்கிறத நம்ம மறந்துடுவோம். இன்னொன்று நம்ம எப்படி செலவு பண்ணணுங்கிறது இருக்குது. அதாவது இப்போலாம் நான் எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர்த்த பார்க்குறேன். முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷன்னா போயிட்டு ட்ரெஸ்ஸு வாங்குறாங்க. தப்பு கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனா, அண்ணனுக்கு ஃபங்க்ஷனா, தம்பிக்கு ஃபங்க்ஷனா போய் ட்ரெஸ்ஸு வாங்கு, தப்பு கிடையாது. ஆஃபீஸில் எவனா ஒருத்தனுக்கு ஃபங்க்ஷன், ஆஃபீஸில் உங்கள் கொலிவுக்கு ஃபங்க்ஷன், இல்லை பக்கத்து வீட்டுக்கு வேறு ஃபங்க்ஷன், அங்கே ஃபங்க்ஷன் இங்கே ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு போய் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறீங்க. அந்த ட்ரெஸ்ஸு இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மேரேஜ் ஆச்சு. அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து போயிட்டு 2500 பேட்டாவில் ஒரு செருப்பு, 1800 ஒரு ஃபேண்ட்டு, அப்புறம் ஒரு 1500 ஒரு சட்டை, 5500 வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஓவரால் ஒரு 6000 வாங்குறான். வாங்கிட்டு என் கூட பைக்கில் வரான். வந்துட்டு என்ன பண்ணுறான், வந்துட்டு சேரில் உட்காந்தான், எஞ்சி போய் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தான், அப்புறம் போய் சாப்பிட்டான், கிளம்பி என் கூட வந்துட்டான். அதுக்கு இந்த மொமெண்ட் இந்த ஒரு 1 hour 2 hourக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 6000 போய் செலவு பண்ணுறான். இந்த மாதிரி இது வந்து பசங்களே இப்படி பண்ணுறாங்க. இதோட பொண்ணுங்க அதோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சில பொண்ணுங்க இந்த ஃபங்க்ஷனுக்கான அழகாக போகணும், க்ளோரியாக போகணுன்னு இதுக்காகவே மேக்கப், காஸ்மெட்டிக்ஸ், அதுக்காக செருப்பு, பசங்களாம் ட்ரெஸ்ஸோட முடிப்பானுங்க. அந்த பொண்ணுங்க வந்து அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற செருப்பு, ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற ஆர்னமெண்ட்ஸு, ஜுவல்ஸு இந்த மாதிரிலாம் போகிறாங்க. அதுவும் நான் வந்து ரொம்ப க்ளோவாக தெரியணும், அங்கே போனால் நான் அப்படி என்னை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பொண்ணுங்க மைண்ட் செட் வந்து காமன். ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இல்லை சொந்தக்காரங்க, நம்ம வீட்டில் அந்தமாரி ஒரு ஃபங்க்ஷன்னா பரவாயில்ல. யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு கோலீக்ஸ்க்காக, இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்காக நான் இப்படி க்ளோவாக போவேன், அது போவோம், இங்கே போவோங்கிறது வந்து தேவையில்லாத செலவு. அப்புறம் வந்து ஒரு பொருள் இருக்கிறப்பவே அதே பொருள் இன்னொன்று வாங்காதீங்க. தேவைக்கு மாரி எந்த பொருள் வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து நமக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் போகுமே. ஃபோன் இருக்குன்னு ஃபோனை அப்டேட் பண்ணுறது, ஃபோன் இல்லாமல்
ஃபோன் இருக்குன்னு ஃபோன் அப்டேட் பண்ணி எனக்கு வந்து இப்போ எப்படி சொல்கிறது, பைக் வாங்கிட்டு பைக் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்க காரை வாங்கி கார் இஎம்ஐ கட்டுறது. என்கிட்ட வந்து ரீசெண்டாக ஒருத்தர் வந்து கேட்டார் எங்கள் ஆஃபீஸில். என்னென்னா நான் நினச்சேன் அவர் வந்து அவரும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.3 lakhs பெர் மந்த் வந்து சம்பாதிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இவரும் ஒய்ஃபும் சேர்ந்து. என்கிட்ட நான் நினச்சேன் சரி இவங்களாம் கொஞ்சம் நல்லா சேர்த்து வச்சுருப்பாங்க. என்கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து மொத்தம் 4 இஎம்ஐ இருக்குது. அதில் வந்து ஒரு இஎம்ஐ நான் முடித்தது என்கிட்ட 10,000 இருக்குது. அந்த ஒரு இஎம்ஐ முடிச்சிட்டேன்னா இன்னும் பேலன்ஸ் 3 இஎம்ஐ இருக்குது. அது வந்து எனக்கு இன்னும் 10,000 மட்டும் மீதி இருக்குது. 10,000 மீதி இருக்குது. அந்த 10,000 நான் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த 10,000 எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் இன்னொரு இஎம்ஐயில் கட்டுங்க, கட்டி இஎம்ஐயோட வேகமாக குறைங்க அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு கேட்டுட்டு போயிட்டு அவர் அதை பண்ணாமல் போய் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டார். ஏன் ப்ரோ கோல்டு வாங்குறீன்னு கேட்டதுக்கு கோல்டு சீட்டு போட்டார். ஏன் வாங்குறீன்னு கேட்டதுக்கு கோல்டு விலை ஏறுது வாங்குறேன்னாரு. ஓகே, கோல்டு வாங்குறது நல்லது, அவர் சேவ் பண்ணுறாரு. ஆனால் கடன் இருக்கிறப்ப இந்தமாதிரி 3 கடன் இருக்கிறப்ப போய் கோல்டு வாங்கினா நம்ம போர்ட்ஃபோலியோ மைனஸில் தான் இருக்கும், பாசிட்டிவில் போகாது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கடன் நம்ம முடிக்கிறோமோ நம்மளோட இஎம்ஐ குறையும். இஎம்ஐங்கிறது எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப கௌரவமாக சொல்கிறீங்க. ஆனால் இஎம்ஐங்கிறது என்ன, கடன். நம்ம வந்து ஒரு கடன்காரனாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இங்கிலீஷில் இஎம்ஐன்னு சொன்னால் ரொம்ப கௌரவமாக எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க போல். அதுவுமே ஒரு தப்பான உதாரணம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு எவ்வளோ பணம் தேவை, நமக்கு வந்து எவ்வளோ பணம் தேவையில்லைங்கயோ தேவையில்லாத பணத்தை வந்து இந்தமாதிரி போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பணமே எனக்கு பெரிய கார்பஸ் ஆகும். சரியா? இப்போ வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வர டாப்பிக்கில் நம்ம இன்னும் மணி மேக்கிங் சீரிஸ் வரதை பார்க்கலாம். இப்போ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். இது வந்து உங்கள் டைமை வந்து எஃபெக்ட் ஆகாது.